ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே மட்டனை வச்சு ரொம்ப ஈஸியான சுவையான எண்ணெய் கறி, உப்பு கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது எண்ணெய் கறின்னு சொல்லுவாங்க, உப்பு கறின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும். இது ரொம்ப நீங்கள் செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இது பக்ரீத் டயத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எல்லா வீட்லேயும். எங்கள் வீட்டில் இது செய்வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அதிக டைமில் எடுத்துக்காது, குறைவான டயத்தில் வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக சட்டுன்னு நம்ம பண்ணலாம். இது வெரி வெரி சிம்பிள். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது எண்ணெய் கறி, மட்டன் கறி. ரொம்ப ஈஸியாக இது சட்டுன்னு பண்ணலாம். இது குறைவான பொருட்களை ஈஸியாக பண்ணலாம். இது பிகைனர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் ஒருக்கா செஞ்சீங்கன்னா வீட்டில் அடிக்கடி செய்வீங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த எண்ணெய் கறி எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி, நல்லா நறுக்கி கழுவி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 3 தடவை நல்லா கழுவிருக்கேன். இதை நல்லா தண்ணியை வடிச்சுக்கோங்க. ஓட்டச்சட்டியில் நல்லா தண்ணி வடிச்சுக்கோங்க. இதில் முக்கியமான மெயினான என்ன விஷயம்னா, தண்ணி இதில் ஆட் பண்ணவே கூடாது. இப்போ நல்லா தண்ணி ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. வடித்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நான் குக்கரில் வச்சு பண்ணி காட்டியிருக்கேன். ஏன்னா கறி ஈஸியாக வெந்து வரதுக்காக நான் குக்கரில் வச்சு பண்ணி காட்டியிருக்கேன். இல்லை நீங்கள் அப்படியே டேரெக்டாக இரும்பு கடாயில் பண்ணலாம். இரும்பு கடாயில் இல்லை நான்ஸ்டிக் பேன் இது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் குக்கர் எடுத்திருக்கேன், ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹீட் ஆனதும் இதுலேருந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் எடுக்கனாலும் எடுக்கலாம், கடலெண்ணெய் எடுத்து பண்ணாலும் பண்ணலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் 2 வச்சு பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும் கறியோட டேஸ்ட்டு. அப்போ 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலெலாம் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, மிளகா வத்தை இருக்குது பார்த்தீங்களா, 10 மிளகா வத்தை. இதில் மிளகா வத்தை அதிகமாக ஆட் பண்ணணும். 10 மிளகா வத்தை பிச்சு எடுத்திருக்கேன், அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிளகா வத்தை அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நல்லா மிளகா வத்தை ஆட் பண்ணிக்கிறேன். மிளகா வத்தெலாம் நல்லா பொரிஞ்சு வரணும், நல்லா பொன்னிறமான ஸ்டேஜில் வரணும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பொன்னிறமான ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் வச்சு பண்ணதில் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு குறைவான பொருட்களில் சட்டுன்னு பண்ணுறோம். வெறும் 2 பொருட்களை வச்சு ஈஸியாக பண்ணுறோம். இப்போ கழுவி வச்சுருக்க மட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும், நல்லெண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எந்த எது எடுத்தாலும் எண்ணெயில் வதக்கி பண்ணால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இங்கே டேரெக்டாக இரும்பு கடாயில், நான்ஸ்டிக் கடாயில் பண்ணாலும் பண்ணலாம். நான் குக்கரில் பண்ணி காட்டியிருக்கேன். குக்கரில் பண்ணால் கொஞ்சம் கறி ஈஸியாக வெந்து வரதுக்காக நான் குக்கரில் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. குக்கரில் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக 1/4 கிளாஸுக்கு கம்மியான அளவுக்கு தான் நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. 1/4 கிளாஸுக்கும் கம்மியான அளவு தான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. இப்போ 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துகிட்டேன் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணி தெரியுது பாருங்கள். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, மிளகு பொடி, சீரகப்பொடி, இந்த 2 பொடி தான் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை மட்டும் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், சீரகப்பொடி 1 டேபிள் ஸ்பூன். மிளகு பொடி நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணாலும் கூட ஆட் பண்ணலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ சீரகப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி நல்லா இது பண்ணிக்கோங்க, வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துட்டு அடுப்பை ஜிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. நல்லா இதாகணும், தண்ணிலாம் நல்லா வற்றி வரணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் நல்லா வதங்கணும், நல்லா வற்றணும். இது மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, மிளகு பொடி அண்ட் சீரகப்பொடி. இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ஸ். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி எதுவுமே ஆட் பண்ணல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணல. மிளகா வத்த, நல்லெண்ணெய். மெயினான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா மிளகு பொடி, சீரகப்பொடி இதான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை இரும்பு கடாயில் மாற்றிக்கிறோம். நான்ஸ்டிக் பேனில் இருந்தால் நான்ஸ்டிக் பேனில் கூட மாற்றிக்கோங்க. இரும்பு கடாயில் இருந்தால் இரும்பு கடாயில் மாற்றிக்கோங்க. நான் இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா முருக விடணும். தண்ணிலாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம முருக விடணும். ஒரு 5 நிமிஷம். தண்ணியை ஊற்றலை, எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. அந்த இதுலேயும் ஹீட்லேயே முருகிடும். முருகலான பதத்துக்கு வந்துடும்.
ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். முருக விட்டு பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அதில் மசாலா அதில் வந்து மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன அளவுக்கு நல்லா முருகி விட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். மஞ்சள் பொடி, சீரகப்பொடி எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இதை எடுத்து பண்ணிட்டேன் பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். முருகலாக ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மசாலாலாம் செட் ஆகி நல்லா பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். கிரேவி பதத்துக்கு வந்து கிரேவியை மிஞ்சிற அளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் இப்படியே வெறுவாயில் சாப்பிடலாம். நான் வெறுவாயில் சாப்பிடே அடுத்தடுத்து எங்கள் வீட்டில் செஞ்சாங்கன்னா நான் வெறுவாயில் சாப்பிடே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சாதத்தோட சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷனுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.